தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 18ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு
வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரபிக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்னை முக்கிய துறைப்பாக்கம் சைதாப்பேட்டை தலா 12 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சென்னை கண்ணகி நகர் வேலூர் தலா 11 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வேலூர் மாவட்டம் அம்மூட்டி தலா 9 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை, டிஜிபி அலுவலகம், மணலி, புதுநகரம் தலா 8 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், அடையார், நீலங்கரை, சோழிங்கநல்லூர், வடபழனி, காசிமேடு, அயனாபுரம் தாலுகா அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தலா 7 சென்டிமீட்டர் பதியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, புதுக்கோட்டை மாவட்டம் பீமிசல், மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, வேலூர் மாவட்டம் திருஞ்சிபுரம் AWS, செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ERG தலா 5 சென்டிமீட்டர் உதவியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், சென்னை பெருங்குடி, லைட் ஹவுஸ், வேலூர் மாவட்டம் மேலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை பள்ளிக்கரணை, சென்னை அண்ணாநகர் மேற்கு, திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி AWS, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலா 3 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் CR, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS, சென்னை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, சேலம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர், கோட்டப்பட்டு தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டை. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.